ஆரிச்சாமி, இப்ப அரசு தரப்புல சில காரணங்கள முன்வச்சு அவகாசம் கோரப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்துல ஆரம்பத்திலிருந்து பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகள நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அதோடைய ஒரு சம் அப் அப்படின்னா என்ன? அதே போல இந்த விவகாரத்துல என்னென்ன கருத்துக்கள, கண்டன கருத்துக்கள நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கு இப்போ வரைக்கும் இந்த விசாரணையில? கண்டன கருத்துக்கள்னு பார்த்தா நீதிமன்றம் பதிவு செஞ்சதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, இதுல இந்த இது ஏன் எஃப்ஐஆர் பதியல அப்படின்றது ஃபர்ஸ்ட். அதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இந்த உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. எஃப்ஐஆர் ஏன் பதியல அப்படின்னா, எஃப்ஐஆர் முழுவதையும் விசாரணையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் பதியறது வழக்கம். அதுக்கு உச்சநீதிமன்றமே வழிகாட்டுதல் கொடுத்துருக்குன்னு. அதுக்கப்புறம் அரசு வழக்கறிஞர் அதை ரொம்ப ஊர்ஜிதப்படுத்தி சொல்லல. ஏன்னா அரசு வழக்கறிஞருக்கு பேசுறதுக்கே சரியான இது இல்ல. அதுக்கப்புறம் சட்டவிரோத காவல் அடிப்படை உரிமைக்கு எதிரானது. அதனால காவல்துறையினர் இது மாதிரி நடந்துகிட்டது ரொம்ப அசிங்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா எச்சரிச்சாங்க அந்த காவல் மரணத்தை பத்தி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது இந்த சம்பவத்துக்கு முழுமையா அரசு தான் பொறுப்பேற்கணும். ஏன்னா இது காவல்துறை கடைசி வரை காவல்துறை தன்னை நியாயப்படுத்துவதற்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. காவல் நிலையத்துல வச்சு விசாரிக்கல. அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவரா இருந்தாலும் அவரை வெளியிடத்துல கொண்டு போய் விசாரிக்கிறது மிக தவறானது. அதற்கெல்லாம் எப்படி யாராவது ஒரு பெரிய அதிகாரி இல்லாம அவங்கள எப்படி நீங்க கூட்டு போனீங்க? அது தனிப்படைன்றது ஒரு குற்றத்தை இவங்கதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தனிப்படை போய் விசாரிக்கணும். நீங்க எப்படி தனிப்படையிட்ட போய் இந்த விசாரணையை கொடுத்தீங்க? இதெல்லாம் இதுக்கான அதிகாரம்லாம் யார் கொடுத்தது? அதெல்லாம் கேட்டாங்க. கேட்டுட்டு என்னன்னா, ரொம்ப இதுல கவர்மெண்ட் குற்றவாளிகளை தப்ப விடுறதுக்கு, அதாவது இந்த விஷயத்த ஒண்ணும் இல்லாம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் சைடுல இருந்து இந்த டைம் கேட்டிருக்கிறது தான் அவங்களுக்கு இன்னைக்கு உத்தரவு போட முடியாததுக்கான காரணமா இருக்கலாம். கவர்மெண்ட் சைடு டைமுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு ஒரு உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, இப்ப இளைஞர் அஜித்குமாருடைய உடல்ல 44 இடங்கள்ல காயம் இருக்கு அப்படிங்கிறது அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையில பார்த்து நீதிபதிகள் சொன்னாங்களா? இல்ல இந்த தகவல்ங்கிறது எப்படி தெரிய வந்தது? அதாவது உடற்கூறு அறிக்கையை நீதிபதிகள்கிட்ட தான் சமர்ப்பிக்கிறாரு. டீன் அருள் சுந்தரேஷ்குமார் நீதிபதிகள்கிட்ட தான் சமர்ப்பிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி உடற்கூறு அறிக்கையை போலீசார் வாங்கிட்டு வந்திருக்கணும். அவங்க இது தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான உடற்கூறு ஆய்வு அறிக்கை இல்ல. அதனால அவங்க கையில கொண்டு வரல. காவல்துறையினர் அதையே கொண்டு வரல, அதையே காண்பிக்கல. இன்னும் காவல்துறையினர் அரசு தரப்புல இருந்து வந்தவங்களே ரொம்ப ஒரு எது கேட்டாலும் இல்ல பாப்போம், ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலையில தான் இருக்காங்க. அதான் நான் காலையில குறிப்பிட்ட மாதிரி அந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களோ நீதிபதிகளோ ஒரு 50 கேள்விகளை முன் வச்சா இவர் ஒரு 2 கேள்விகளுக்கு அரசு வழக்கறிஞரானவர் பதில் சொல்றாரு. அப்படிதான் அரசு தரப்புல இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு தரப்புல இருந்து அப்படிதான் சொல்ல முடியும். அதனால அவங்க அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கையை கொண்டு வரல. ஜட்ஜஸ் முன்னாடி தான் கொண்டு டீன் கொடுக்குறாரு. டீன் கொடுத்தோன்னே ஜட்ஜஸ் தான் இதை பார்த்துட்டு சொல்றாங்க, 44 இடத்துல இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு இதுவரை நாங்கள் பார்த்த உடற்கூறு ஆய்வு அறிக்கைகளில் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பக்கம் அரசு தரப்புல உயரதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசு தயாரா இருக்கு அப்படிங்கறதுமே நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி கைதான காவலருடைய குடும்பத்தினரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுறதையும் பார்க்க முடியுது. அந்த விவகாரம் தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் நீதிமன்றம் தரப்புல இருந்து கேட்கப்பட்டதா? அவர்கள் தரப்புல ஏதேனும் விஷயங்கள் சொல்லப்பட்டதா? இது இப்பதான் நடக்குது அந்த போராட்டமானது. அதுவும் போக அவர்கள் தரப்புல எல்லாம் நீதிமன்றத்துல சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா அதுக்கு அப்படி சொல்ல வந்தா நீதிபதிகள் ஒரே வார்த்தையில கேட்கிறாங்க, அடித்து கொலை செஞ்சிருவாங்க, அவங்கள ஜெயில போடுறது கூட தப்பா, அது கூட இதுனா அது அரசுக்கு உரிமை இல்லைன்னா இவங்க எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்த கையில எடுக்கிறாங்க, இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அது போக நீதிபதிகள் என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்னா, இருந்தே இது அதாவது அந்த மனுதாரருக்கு ஆதரவாக ஆஜரான
மாரிஸ் குமார் மற்றும் ஹென்றி திபேன் ஆகிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து கடுமையா தாக்கப்பட்டிருக்காங்க. கடுமையா தாக்கப்பட்டதுக்கு வரிசையான ஆவணங்களை நாங்க கொடுக்குறோம். ஆனா காவலர்கள் இப்படி எதுக்கு நடந்துக்கிறாங்க? ஒரு சிறிய ஒரு 10 பவுன் நகை திருட்டு, அதுவும் அவங்க எங்க ஸ்கேன் எடுக்க போயிட்டு வந்தோன்றாங்க. ஸ்கேன் எடுத்த இடத்துல அது காணாமல் போயிருக்கா, இல்ல கார்ல வச்ச இடத்துலதான் இல்லையா, இல்ல இவங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தப்பையும் இல்லையா, ஒரு மணி நேரம் கழிச்சுதான் வந்து புகார் கொடுக்கப்படுது. இந்த பையனோட வீடு எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க. இப்படி விஷயத்துல ஏன் இவ்வளவு பெரிய தாக்குதல்? இதற்கு பின்புலமாக ஒரு பெரிய ஏதாவது ஒரு இது இருக்கு அப்படின்னாங்க. அது ஒரு IAS அதிகாரியா இருக்கலாம் அப்படின்னாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நீதிபதிகள் வந்து காவல்துறைக்கும் அரசின் உயர் அதிகாரிகளுக்கும் நீதிமன்றம் அடிமை அல்ல, நீதிமன்றம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிலாம் தங்களது கருத்துக்களை தெரிவிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள வந்து நியாயப்படுத்துறது, அவங்க குடும்பத்துக்கு அது நியாயப்படுத்தலாம் போல தோணும். ஆனா இங்க நீதிமன்றத்துக்கு வரும்போது முதல் கேள்வி அதாதான் இருக்கும். கொலை பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வந்து அப்ப சாதாரண ஒரு கொலை பண்ணிட்டு வந்தா அவருக்கு மட்டும் தண்டனை, அவரை உடனே ரிமாண்ட் பண்ணுவாங்க. காவலர் கொலை பண்ணா அவருக்கு ரிமாண்ட் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அடுக்கடுக்கான கேள்விகளை காவல்துறை மேல நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த குறிப்பா இந்த சம்பவம் நடந்த ஆரம்பத்திலிருந்து இந்த கோவில் உதவி ஆணையர் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில? இப்ப கோவில் உதவி ஆணையர் கோவில்ல உள்ள CCTV காட்சிகளை காவலர் SI ராமச்சந்திரன் எடுத்து சென்றுள்ளார் என கோவில் அந்த உதவியாளர் வந்து ஒரு சாட்சியம் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றாருன்னா, மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் உதவி ஆணையர் நேரில் ஆஜராகிறாரு. CCTV காட்சிகளை CD-யாக தாக்கல் செஞ்சார். அவரு நடந்த சம்பவங்கள் CCTV-யில் பதிவாகியுள்ளதா அப்படின்னு நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதனை சாட்சியாக ஏற்க ஒரு சான்று வேண்டும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞர் சொல்றாரு. அதை அடுத்து காவல்துறையின் செயல் குறித்தே கேள்வி எழுகையில் அதனை சான்றாக எடுக்கலாமே அப்படின்னு நீதிபதிகள் ஒத்துக்கிறாங்க. அதை வச்சுக்கலாம், ஏன் அதனால என்ன அப்படின்னு. அப்ப வந்து கோவில்ல உள்ள அந்த CCTV சாட்சி பூரா காட்சிகளை எல்லாம் அந்த SI வந்து ராமச்சந்திரன்றவர் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாட்கள் செல்ல செல்ல சாட்சிகளை அழிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது நீதிபதிகள் திருப்பி சொல்றாங்க. ஏன்னா இவங்க சொன்னதே வந்து இவங்க வழக்கறிஞர் ஹென்றி திபேனும் வழக்கறிஞர் மாரிஸ் குமாரும் குறிப்பிட்டது என்னன்னா, அந்த CCTV எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று முந்தைய நாள் நம்ம செய்திகளை பார்த்தா தெரியும், அங்க உள்ள அந்த வியாபாரிகள், வெளியில கடை போட்டிருக்க வியாபாரிகள், அவங்க பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பையனை கூட்டிட்டு போகும்போது போலீசார் வந்து கைப்பிடிச்சு கைத்தாங்களா கூட்டிட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து அவனை கூட்டிட்டு வரும்போது 5 போலீசார் அவனை சேர்த்து தூக்கிட்டு வந்து ஆட்டோல போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. இது இந்த CCTV-ல பதிவாயிருக்கு. உள்ளெல்லாம் போய் CCTV எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த CCTV-ய பார்த்தோன்னா மொத்தத்தை அல்றா அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு போறாங்க அப்படின்லாம் நம்ம பேட்டிலேயே இருக்கு. அந்த மாதிரி மக்கள் தான் சொல்லியிருக்காங்க அந்த இது. அதனாலதான் இந்த CCTV ஃபுல்லாத்தையுமே அவங்க கொண்டு போனதுக்கான இதை வந்து அந்த உரிய இதை வந்து அவர் சொல்றாரு. மடப்புறம் கோவிலோட இணை ஆணையர் அவர் சொல்றாரு, CCTV ஃபுல்லாமே அந்த போலீஸ் SI எடுத்து போயிட்டாரு அப்படின்னு. அப்ப நாட்கள் செல்ல செல்ல இந்த சாட்சிகள் எல்லாம் அழிஞ்சிருமா நீதிபதிகள் கேட்கிறாங்க. வழக்கில் சாட்சியங்கள் அனைத்துமே அழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அதுக்கப்புறம் ஒரு நீதிபதிகளே அவங்களோட கருத்தை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட இடத்தில் சாட்சியங்களை சேகரித்தது யார், அங்கிருந்த இரத்தக்கரைகள் சிறுநீர் தடயங்களை அடித்தது யார், சிறுநீர் இந்த பையன் வந்து சிறுநீர் கழிச்சிருக்காரு அந்த இடத்துலயே, அந்த அடையாளத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏன் அழிச்சாங்க, அந்த அடையாளங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி வைக்கிறாங்க. அங்க அப்படி எந்த இரத்தக்கரையும் இல்லை அப்படின்னு அரசு தரப்புல வழக்கறிஞர் திருப்பியும் சொல்றாரு. இந்த மாதிரியா நீதிபதிகள் அதை ஒரு வெறுப்பூட்டும் பதில்களாகத்தான் அரசு தரப்பில் இருந்து வருகிறது. அவ்வாறெனில் SP மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், சாட்சிகளை சேகரிக்காமல் என்ன செய்து கொண்டிருந்தாருன்னு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, திருப்பி இவங்க சொல்ல போலீசார் மீதும் அரசு தரப்பு மீதும் தான் மிகுந்த வன்மம், மிகுந்த வெறுப்பு வருது நீதிபதிகளுக்கு. அஜித்குமார் மீது இவ்வளவு காயங்கள் உள்ளது, எதை வைத்து அடித்துள்ளனர் அப்படின்னு கேட்கிறாங்க. அஜித் தாக்கப்பட்ட இடத்தில் இரத்தக்கரை ஏன் சேகரிக்கவில்லைன்னு திருப்பி அதை தான் கேட்கிறாங்க. எதை வைத்து அடித்தார்கள், ஏன் அந்த இதெல்லாம் சேகரிக்கல, சம்பவ இடத்திலிருந்து ரத்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ எல்லாம் காமிச்சிட்டாங்க இவங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஏன் இவங்க சேகரிக்கல, இல்ல அதை அழிக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இப்ப ஒரு நார்மலான கேஸ்னால இவங்க வந்து போலீசார் வந்து கொண்டு வர்றது இந்த மாதிரி சாட்சியங்கள், இந்த மாதிரி ரெக்கார்டட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லாம இன்னைக்கு பிளைண்டா வந்து ஒரு கவர்மெண்ட்
கூடுதல் அட்வொகேட் ஏஏஜி வந்து இந்த விஷயத்துல ஆஜராயிருக்காரு. பிளைண்டா தான் இருந்திருக்காங்க. போலீசார் ஏதாவது வந்து கொண்டு வந்து கொடுத்தாதான் அவர் காமிக்க முடியும். அதுவும் இல்லாம இருக்கிறது தான் நீதிபதிகளுக்கு மிகவும் வெறுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரத்துல ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன கருத்துக்களை வந்து நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு, என்னென்ன அடுக்கடுக்கான கேள்விகளை தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பான இந்த வீடியோக்கள், அந்த சிசிடிவிகள் எல்லாமே பார்த்தாச்சு ஒரு பக்கம். அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து இந்த சம்பவத்தை நேராக பார்த்ததா நம்முடைய தந்தி தொலைக்காட்சிக்கு கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. என்ன நடந்துச்சு, அவங்க 3 பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க அங்கே, இந்த சம்பவம் எப்படி ஆரம்பிச்சது, யார் என்ன புகார் கொடுத்தாங்க, எப்படி இந்த அஜித்குமார் கிட்ட விசாரணை நடத்தப்பட்டது, யார் என்ன வந்தாங்கங்கிற மாதிரியான எல்லா தகவல்களுமே சொன்னாங்க. அவர்கிட்ட கூடுதல் விசாரணையானது இனி அடுத்தடுத்த நகர்வுகளில் நடத்தப்படும் எதிர்பார்க்கலாமா? அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவாரா? இன்னைக்கு காலையில இந்த மனுதாரர் இந்த மனு, அதாவது நேற்று முறையீடு செஞ்சார்ல அந்த வக்கீல் வழக்கறிஞர் மாரிஸ்குமார், அவரு இன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னார். அதாவது அந்த திமுகவினர் மற்றும் அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த சங்கத்தினர் இவர்கள்லாம் சேர்ந்துதான் திமுகவை சேர்ந்த அந்த ஒரு 2 பேர் போய் 50 லட்சம் ரூபா உங்களுக்கு தர்றோம், உங்க பையனுக்கு வேலை தர்றோம், இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்க போராட்டத்துல இருந்து அந்த தாயாரும் தம்பியும் விலகுறாங்க. அந்த நிலையில கூட வழக்கறிஞர் ஒருவர் நம்மகிட்ட சொன்னார், அவங்களுக்கு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கவர் ஒருத்தர் சொல்றாரு, 50 அவர் தான் கூட உட்காந்து பேசியிருக்காரு, 50 லட்சம் ரூபா இந்த மாதிரி தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் அந்த பெற்றோர் ஒத்துக்கிறல. இருந்தாலும் அப்போ வந்து ரைட்டு, நீ எந்த பணமுமே உனக்கு தரல, ஆனா இந்த பையனுக்கும் அதே கதி தான் நடக்கும் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இந்த மிரட்டல்களுக்கு பின்னாலதான் அவங்க வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த திமுக காரரோட கார்ல ஏறிதான் பையனோட அந்த இதுக்கு உடலை வாங்குறதுக்கு வர்றாங்க. பையன் முகத்தை பார்த்துட்டு மார்ச்சுவரி முடிச்சுட்டு இது அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு பாடியை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்பதான் அங்க உள்ள மக்கள் பூரா திருப்பி அந்த காரை மறிச்சு போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணோன்னா அவங்கள போலீஸ் வேன்ல ஏத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் வந்து இப்படி இருக்கிறதுனால அந்த பெற்றோரையும் நீங்க வந்து இதுல மனுதாரராக சாட்சியமாக சேர்க்கணும், அவங்களையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கணும், ஏன் இப்படி ஏற்கனவே நடந்ததை நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் விசாரிக்கணும். அது போக இதுல கூப்பிட்டுட்டு போன அந்த 2 பேர் அந்த அப்படி பார்க்கும்போது அந்த கேஸ்ல வந்து இவங்களும் வந்துருவாங்க. அந்த விசாரணைக்கு யார் யாரு உட்படுத்தப்பட்டாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் மதுரை அமர்வோட இப்ப சமீப கால வழக்குகள்ல பார்த்தோமானாலே இந்த சுவாதி வழக்கு ஒண்ணு வந்துச்சு. அதுல அந்த பெண் வந்து பிரதி சாட்சியா மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த பெண்ணை உடனடியா இங்க கூப்பிட்டு வந்து உன் மனதை தொட்டு சொல், உன் வயிற்றுல உள்ள குழந்தையை தொட்டு சொல் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கேள்வி கேட்டாரு. அந்த அளவுக்கு இவங்களை வந்து ஏன்னா இவங்களே வழக்கு தொடராட்டினாலும் ஒண்ணு சுயமோட்டாவா எடுத்த வழக்கா இருந்தாலும் சரி, சுயமோட்டாவா எடுக்க சொல்ல தாமாக முன் வந்து நீதிமன்றம் விசாரிக்கணும் தான் நேற்று முறையீடு. இருந்தாலும் நீங்க வந்து ஒரு மனுவா போடுங்க அப்படின்னா, மனுவா போடணும்னா யாராவது ரத்த சொந்தங்கள் இந்த மூலமா தான் மனு போடலான்னு முதல் இருந்துச்சு. அப்புறம் அவர் அந்த அட்வொகேட்டே முறையீடு செஞ்ச அட்வொகேட்டே பார்ட்டியின் பெர்சனா இன்னைக்கு ஆஜராகி வாதாடி அந்த மனுவை போட்டு அவரே தான் வாதாடி இருக்காரு, அந்த மாரிஸ்குமார் என்ற வழக்கறிஞர். அவருமே இந்த எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த அவரை கூட இருந்த அந்த வண்டியை அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்றதுக்கு உதவி பண்ணவங்க எல்லாரையும் தான் கூட்டு போய் அவங்க அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. ஆனா இவருக்கு தான் அதிகப்படியான தாக்குதல் நடந்திருக்கு. அதனால அவங்களும் கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவங்க தாயார் தம்பி எல்லாருமே கோர்ட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வருங்காலத்துல. உங்கள் தந்தி 1 தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.